அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இந்த 2025 வருமா வராதா? ஸோ இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் கொடுத்த முக்கியமான அப்டேட் என்ன, உண்மை தகவல் என்ன, செலெக்ஷன் பிடிஎஃப் எப்போ வரப்போகுது, ஸோ அது ரிசல்ட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரிசல்ட் வந்தால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்க லெட்டருக்கே, அதாவது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமா வருமா, ஸோ இல்லை பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்களுக்கு நார்மல் மெசேஜ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் வருமா, ஸோ இல்லை இது யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியாக போகிறது, ஸோ இது எல்லா தகவலுமே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நேர்காணல், அதாவது இது மழை எச்சரிக்கை காரணமாக நேர்காணல் ஒத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அது எப்போ மீண்டும் நடக்க போகுது, ஸோ அதுக்கான அப்டேட் என்ன, ஸோ அது எல்லா அப்டேட்டுமே உங்கள் கேள்விக்கான அனைத்து விதமான பதில்களும் ஒரே ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்களை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தகவல் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும், முக்கியமாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க, ரிசல்ட் வருமா வராதா, ஸோ என்ன தான் ஆச்சு, அப்டேட்லாம் கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான எல்லா அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக இருக்க போகுது. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு நம்ம போடுறதுக்குமே கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2025 தான் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உறுதியாகிடுச்சு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, மழை எச்சரிக்கை காரணமாக ஒத்தி நேர்காணல் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நிறைய மாவட்டங்களுக்கு பார்த்திங்கனாக்கா காலையில் நடக்க இருந்த இன்டர்வியூவும் சரி, மாலையில் நடக்க இருந்த நேர்காணலும் சரி, எல்லாமே அப்படியே மழை எச்சரிக்கை காரணமாக நிறுத்திட்டாங்க. நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஆச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா ரீஓப்பன், அதாவது நேர்காணல் இன்னும் நடக்காமல் தான் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கான அப்டேட் தெளிவாக சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் 38 மாவட்டத்துக்கும் நேர்காணல் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 10-15 நாளைக்குள்ளே இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்கான ரிசல்ட் பார்த்திங்கனாக்கா வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்த்திங்கனாக்கா நேற்றைய முன்தினம் சரிங்களா, நேற்றைய முன்தினம் பார்த்திங்கன்னா செய்தியாளர்களிடம் சந்தித்து இந்த தகவலை கூறியிருந்தார். ஸோ அவர் பார்த்திங்கனாக்கா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நேர்காணல் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு நாங்கள் மழை எச்சரிக்கை காரணமாக நிறுத்தி வச்சுருக்கிறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மீண்டும் நேர்காணல் நடத்துவோம். அது முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு 10-15 நாளைக்குள்ளே இதுக்கான ரிசல்ட்டை நாங்கள் வெளியிடுவோம். செலெக்ஷன் லிஸ்ட்டை நாங்கள் பிடிஎஃபாக பார்த்திங்கனாக்கா அந்தந்த டிஆர்பி ஆஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றத தெளிவாக அவங்க சைட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா வரதுக்கு இன்னும் 10-15 நாள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது கன்ஃபார்ம் டேட் முடிஞ்சாச்சு. இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த ரிசல்ட் பார்த்திங்கனாக்கா வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எஸ்எம்எஸில் வருமா இல்லை மெயிலில் வருமா அப்படின்றது ஒரு கேள்வி. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா நான் செலக்ட் ஆகணும் ஆக மாட்டேன், நான் இன்டர்வியூ நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், ஸோ எனக்கு எப்படி மார்க் போடுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அந்த எல்லா கொஸ்டினும் ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு நான் ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கேள்வி, நல்ல கேள்வி தான். ஸோ இதை பார்த்திங்கனாக்கா ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் மெசேஜே வந்துடும். ஓகேங்களா. இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணாமல் ஒரு மெசேஜ் வருது இல்லையா, அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணோம் இல்லையா,
அந்த ஃபோன் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் மெசேஜும் அனுப்பிடுவாங்க, மெயிலும் அனுப்பிடுவாங்க. அதில் என்ன அனுப்புவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்களோ, இப்போ விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி விற்பனையாளர் பணிக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் தேர்வாகிட்டீங்க, நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வரணும், வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவான விளக்கமாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நான் நல்லா பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்க 5 கொஷின் கேட்டாங்க, 5க்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் என்னென்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 50 மார்க் வந்து நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கும் நம்முடைய 50 மார்க் வந்து இன்டர்வியூக்கும் நடத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? அதில் நீங்கள் 5 கொஷின் கேட்டு 5 கொஷினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 45லேருந்து 47, 48 மார்க் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2 மார்க் 3 மார்க் எதில் குறைப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி விதத்தில் சொன்னீங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க சொல்கிறதுக்கு, யோசிச்சு சொன்னீங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான உதாரணமெல்லாம் கொடுத்து சொன்னீங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு 2-3 மார்க் குறைப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மார்க் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட், ஓகேங்களா, உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க் இல்லையா, அந்த 50 மார்க்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் தமிழ் வழி சான்றிதழ், முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் முன்னுரிமை சர்டிஃபிகேட்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கே வந்து போட்டுருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் இதுதான் வேணுமா, இதெல்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து மார்க் வந்து குறைப்பாங்க. சரிங்களா? மார்க் குறைச்சாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள், இதுக்கு மேலே போகிறவங்களும் நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற விஷயம், எல்லோரும் காமனாக கேட்குற விஷயம், இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, அது உண்மையா பொய்யா, ஸோ இல்லை வந்து மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்களா? ஸோ நிறைய பேர் கமாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 7 லட்சம் இருந்தால் தான் வேலை, 10 லட்சம் இருந்தால் தான், 15 லட்சம் எங்கள் மாவட்டத்தில் போயிட்டுருக்கு, 15 லட்சம் கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமாண்ட்லேயே சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான தெளிவான அப்டேட்டை நான் கொடுத்துட்றேன். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கனாக்கா மெரிட் லிஸ்ட் போடுறது கிடையாது தான், அதுதான் உண்மை. ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஓகேங்களா? ஸோ 50% இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வேகன்சி இருக்குது அப்படின்னா, இந்த 2000 வேகன்சியில் 1000 வேகன்சி வந்து காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. சரிங்களா? அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 1000 வேகன்சி வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. மீதி இருக்கிற 1000 வேகன்சி வந்து நமக்கு வந்து முழுக்க மெரிட் லிஸ்ட் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இது வந்து உண்மையும், அதுவும் உண்மை தான், இதுவும் உண்மை தான். மெரிட் லிஸ்ட்டும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த 1000 பேரில் அந்த 1000 வேகன்சியில் நமக்கு ஒரு போஸ்டிங் இருக்கணும், நம்ம ஒரு ஆளாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டீங்க, நல்லா இன்டர்வியூ பண்ணீங்க, நல்ல டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அமைச்சர், முக்கியமாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து இந்த அப்டேட் தான் செய்தியாளர்கள் சந்தித்து கூறினார். அதே மாதிரி என்னென்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஆன்சர் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ தற்போதைய அப்டேட் வந்து இதுதான். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகேன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.